வாழ்க்கை உங்களை போட்டு அடி அடின்னு அடிக்குதா, போட்டு சாவ குத்துதா, நீங்கள் முன்னேறி வர போகிறீங்கன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு டைம் இருக்குது, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் எந்த வாய்ப்பையுமே நீங்கள் பயன்படுத்திக்க மாட்றீங்க. அப்படின்றப்ப நீங்கள் முன்னேற முடியாது. ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்க, அந்த இடத்துல ரொம்ப பிரச்சனைகள் இருக்குதுன்னு அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுறாங்க யாராவது ஒருத்தவங்கக்கிட்ட. நீங்கள் அந்த இடத்துக்கு போக வேணாம், நாங்கள் போனால் எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் முன்னேறவே முடியாது. யார் என்ன சொன்னாலும் பிரச்சனையாக இருக்கிற இடத்துக்கு தான் நீங்கள் போகணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். அங்கே எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும் போது அடுத்து நம்மளுக்கு பிரச்சனைகள் வர்றப்போ நம்ம எப்படி சந்திக்கணும் அதை அப்படின்ற ஒரு தெளிவான உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும் அங்கே. அது மாதிரி வாழ்க்கையில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், காலம் பொன் போன்றது அப்படின்லாம் சொல்லுவாங்க பெரியவங்க. அது மாதிரி நல்ல நேரம் பார்க்குறது, கெட்ட நேரம் பார்க்குறது, நீங்கள் தொடங்க வேண்டிய காரியங்களுக்கு இதெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகளை வேறு ஒருத்தவங்களுக்கு நீங்கள் தவற விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி நீங்கள் முன்னேறணுன்னா நீங்கள் இதை எதையுமே பார்க்கக்கூடாது, உங்களோட முயற்சி மட்டும்தான் பார்க்கணும். நீங்கள் எப்படி முன்னேறணும், உங்களோட பேச்சு திறமை எப்படி இருக்குது, உங்களோட மொழி அடுத்த ஆங்கிலம் பேசுதலோ இல்லை மற்ற மொழிகள் பேசுதலோ எப்படி இருக்கிறீங்க அதில் அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். உங்களோட படிப்பு ஒரு பக்கம் உங்களுக்கு கை கொடுங்கன்னா நீங்கள் உங்களோட பேச்சு திறமை இன்னொரு பக்கம் உங்களுக்கு கை கொடுக்கும்.